தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடுகு கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்ந்து இருக்கும்ல, அந்த கலவையை போட்டோம். அதனால அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். ஜீரகத்தோடைய தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்துக்கூடயே உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃபைனாக குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தக்காளியை தொடர்ந்து வானலியில் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஃபைனாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு கலவையாக வந்ததுக்கு அப்புறம் ஃபைனாக நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பட்டாணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணியை ஆட் பண்ணிட்டு இந்த பட்டாணி நம்ம போட்ட கிரேவி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃபைனாக வேகிற டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி.